அனைவருக்கும் சொல்லாடும் ஒன்று மற்றும் தேசிய நூலகம் சார்பில் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். தமிழின் பெருமை பேசும் இலக்கிய விழா இது. நம் தாய்மொழிக்கும் நம் இனத்திற்கும் அடிப்படையான தமிழ் தாயை முதலில் வணங்குவோம். அனைவரும் எழுந்து நின்று வாழ்த்து பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்ததொரு பாடலை தமிழ் தாய்க்கு தந்த ஐயா புதுமை தேனி அன்பழகன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளம் பேச துணிந்தால் அது உரைநடை ஆகும், உணர்வு பேச துணிந்தால் அது கவிதை ஆகும் என்கிறார்கள். அதனை இன்னும் கூர்ப்படுத்தி கவிதை என்பதை வெறும் வார்த்தைகளால் ஆனது அல்ல, அது சமூகத்தின் குரல் என்கிறார் விழாநாயகன் நண்பரும் கவிஞருமான ஆசு அவர்கள். அவருடைய இரண்டாவது படைப்பான இந்த அதிகாரத்தின் முகங்கள் புத்தகத்தை அறிமுகம் செய்வதற்காக வருகிறவரை பற்றி அவரின் தாரக மந்திரமாக அடிக்கடி சொல்லும் ஒரு குரலை சொல்லி அவரை அழைக்க விரும்புகிறேன். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தருக்கு உள்ளத்தனையது உயர்வு என்று அடிக்கடி சொல்வார். அக்குறளுக்கேற்ப உள்ளத்தால் உயர்ந்தவரும் கவிதை, இலக்கியம், ஆன்மீகம், விளையாட்டு, பயணம், சித்த மருத்துவம் போன்ற அனைத்திலும் ஈடுபாடு கொண்ட அன்பின் அடையாளமாக திகழும் அண்ணன் தியாக ரமேஷ் அவர்களை வரவேற்புரை வழங்க அழைக்கிறேன். தமிழே தமிழே செந்தமிழே உனை அறிவோம் என்பதே உயர்வு. தம்பி சுரேஷ் அவர்களின் அதிகாரத்தின் முகங்கள் நூல் வெளியீட்டு விழாவிற்கு அந்தி சாயும் இந்த அழகிய மாலை பொழுதில் தன் மக்களை சேயாக பேணி காக்கும் சிங்கப்பூர் திருநாட்டின் தேசிய நூலகத்தின் உச்சாண்டு கிளையில் உள்ளன்போடு வந்து அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். படைப்பு என்பது காலத்தின் கண்ணாடி. அந்த வகையில் தம்பி ஆசு எளிய மக்களின் வாழ்வியல் சூழலை, அவர்களின் அன்றாட வாழ்க்கை பாடுகளை அவர்கள் சார்பாக நின்று பொதுவெளியில் கவிதையின் படியில் பதிவு செய்திருப்பதை தன் கடப்பாடாக கொண்டு இயங்கி வருகிறார். அமைதியும் மனத்தின்மையும் திராவிட சிந்தனையும் பொது உடைமை போக்கும் தன்னாலான பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும் என்ற கடப்பாடோடு இயங்கும் தம்பி ஆசுவுக்கு கரம் கொடுத்து தோல் கொடுப்பவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேன் என்பதில் மகிழ்வும் பெருமையும் அடைகிறேன்.
தம்பி கு. ஆசு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். சுறுசுறுப்பு என்றால் எறும்பு என்று சொல்வோம். அந்த இடத்தில் நீதிபாண்டி என்று பதிவு செய்யலாம். அந்த அளவிற்கு கடந்த 2 மாதமாக சுறுசுறுப்பாய் இயங்கி அழகான இந்த நிகழ்வை தம்பி ஆசுவின் நூல் அறிமுக நிகழ்வை வடிவமைத்து இன்று விழாவை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் மென் புன்னகைக்கு சொந்தக்காரர், சொல்லாடும் ஒன்றிலின் அதிபர் தம்பி நீதிபாண்டி அவர்களையும் சொல்லாடும் ஒன்றில் குடும்பத்தாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தன் தள்ள தெளிந்த அழகிய தமிழால் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கும், சினிமா துறையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கும் இளைஞர் நம் கவிஞர் தமிழானன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். யாரோடும் பகையில்லை என்று ஊரோடு ஒத்து நடைபோட்டு இயன்றவரை எல்லா நிகழ்வுக்கும் சென்று எல்லோரிடமும் நேசம் பாராட்டி ஊக்கம் தரும் நல்லதொரு படைப்பாளி. குங்கும வார இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றிய போது நம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தங்கா என்று அன்போடு அழைக்கப்பட்டு இன்று வாழ்த்துறை வழங்க உள்ள அன்பிற்கினிய தம்பி கவிஞர் தங்க வேல்முருகன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மண்ணில் அங்கும் இங்கும் தேடாமல், பிறரிடம் யாசிக்காமல், வார்த்தை கிடைக்கவில்லையே என்று வாடி நிற்காமல், நினைத்தவுடன் மனக்கலயத்தில் இருந்து தாய்ப்பாலுக்கு நிகரான தமிழ் சொல்லெடுத்து கவிதை படைக்கும் எங்கள் கருப்பு பாரதி அன்பு தம்பி கவிஞர் ப. திருமுருகன் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். வாசிப்பை நேசிப்பாக்கி ஒரு குழந்தையை தூக்கும் லாபத்தோடு செல்லும் இடமெல்லாம் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு இடம்பெயரும் அன்பு சகோதரர், மலர்ந்த முகத்துக்கு சொந்தக்காரர், இன்று நூல் ஆய்வு செய்ய இருக்கின்ற கவிஞர் எழுத்தாளர் மூசே பிரகாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். தன் மெல்லான சொற்களின் வழி நசத்தால் நெய்த கவிதைகளை இலக்கிய தளத்தில் பதிவு செய்து வருகின்ற நம் சிங்கப்பூரின் தேசத்தந்தை லீ குவான் அவர்களுக்கு 100 மரபு கவிதை பூக்களை காணிக்கையாக்கிய இன்று நூலாய்வு செய்ய இருக்கின்ற தம்பி கவிஞர் க. பாலமுருகன் அவர்களை வருக வருக என்று மகிழ்வுடன் வரவேற்கிறேன். உடுக்க இழந்தவன் கைபோல என்ற வல்லவனின் வாக்குக்கு ஏற்ப கடந்த 1987 முதல் என்னுடைய கல்லூரி படிப்பு முதல் இன்று வருகின்ற 2027 வந்தால் எங்களின் நட்பு வயது என்பது 40 வருடம். அந்த வகையில் எங்களுக்கு ஒரு துணையாக, அதாவது மாரல் சப்போர்ட் என்பார்களே, அப்படியாக அரவணைத்து காக்கும் அன்பு தோழமை ராஜ சீனிவாசனையும் தங்கை வைஷ்ணவி சீனிவாசனையும் நேசக்கரம் நீட்டி வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். என்னதான் நாம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தாலும், உடல் உழைப்பால் நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தாலும் அதற்கு மூலதனம் என்று ஒன்று வேண்டும் அல்லவா? அப்படி நிகழ்ச்சி நடத்துவதற்கு தன்னுடைய ஈகை உணர்வால் பொருளை அள்ளித்தரும் அன்பிற்கினிய நல் உள்ளங்களை என்றும் நாம் வாழ்த்தி மகிழ்வோம். அந்த வகையில் இன்று முதல் நூலை பெற இருக்கின்ற ஏகேஎஸ் மெரைன் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் நிறுவனத்தின் இயக்குனர் ஏகேஎஸ் சரவணன் என்கின்ற நாணக்கடன் அவர்களையும், கரி பாரடைஸ் மற்றும் பிஎஸ்கே இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் சரவணன் அவர்களையும், கவிமாலை அமைப்பின் மேலாள் தலைவர் இறை மதியழகன் அவர்களையும், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் அக்கா ஆசிரியர் உஷா அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். அத்தோடு இந்த நிகழ்வு முத்தாய்ப்பாக நடப்பதற்கு, தம்பி கு. ஆசுவின் நூல் வெளியீடு செவினை நடக்க இருப்பதற்கு காலம் ஒதுக்கி வருகை தந்திருக்கும் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், நண்பர்கள், உறவுகள், நாளைய நம்பிக்கை நட்சத்திரங்கள், இளையர்கள் என அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். எங்களுடைய முன்னத்தி ஏறான நாங்கள் அண்ணா என்று சொன்னாலும் செயலறிவில் எங்களுக்கு அப்பாவாக இருந்து வழிகாட்டி வருகின்ற கவுமாலை காப்பாளர் புதுமைத்தேனி மா. அன்பழகன் அண்ணா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். நம் கவிதை உறவுகள் கி. கோவிந்தராசு, சி. கருணாகரசு உள்ளிட்ட கவிதை உறவுகளை வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்பு உரையை முடிக்கின்றேன். வாழ்க சிங்கப்பூர், வாழ்க தமிழ், வளர்கள் நற்றமிழ் ஒற்றுமை,
வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் உங்கள் தியாக ரமேஷ். கிட்டத்தட்ட நான் பேச தயார் செய்திருந்த அனைத்தையும் பேசிவிட்டு சென்ற அண்ணனுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய இலக்கிய பயணம் எத்தனையோ ஆளுமைகளின் உழைப்பால் உருவானது. தமிழுக்கு தொண்டு செய்து மறைந்த தமிழறிஞர்களுக்கும் தமிழ் மொழியை தங்கள் மூச்சாக கொண்டு தங்கள் வாழ்வையே அதன் வளர்ச்சிக்கு இந்த மாமனிதர்களான தமிழ் நெஞ்சர் டாக்டர் என்.ஆர். கோவிந்தன், தமிழ் வள்ளல் தமிழ் தொண்டர் நாகை தெய்வத்திரு ரா. தங்கராசு அவர்கள், தெய்வத்திரு கா. சண்முகசுந்தரம் அவர்கள், தெய்வத்திரு மாலதி அவர்கள் உள்ளிட்ட அனைவர்களின் ஆத்மாக்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி வணக்கம் செலுத்துவோமாக. அவர்களின் நினைவு நம்மை நெறிப்படுத்தட்டும். நன்றி. இப்போது நாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். கவிதை என்பது வார்த்தைகளின் ஓசை என்றால், பாடல் என்பது உணர்வின் வேகம். நமது புரட்சி கவிஞர் பாட்டன் பாரதி அவர்களின் மனதில் உறுதி வேண்டும் என்ற பாடலை இங்கே நமக்காக பாடி நம் இதயத்தில் பதிய வைக்க வரும் இசை சொந்தத்தை அழைப்போமா? விழாவிற்கு புத்துணர்வு ஊட்ட இசையால் நம்மை தட்டி எழுப்ப இங்கே வருகிறார் பர்வதவர்தினி. வருக, வந்து உங்கள் இசையால் இந்த அரங்கை நிரப்புக. வணக்கம். பாரதியார் வேண்டுவன. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தருணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண்திடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். அவர்கள் வேண்டி அனைத்தும் மெய்ப்பட வாழ்த்துகிறோம். அடுத்ததாக
இந்த சிறந்ததொரு நூலுக்கு வாழ்த்துரை வழங்க வருபவர் நல்ல படைப்பு என்று அவரிடம் வினாவினால் அதற்கு பதிலாக சமூகத்தில் விழிப்புணர்வும் முன்னேற்றத்தையும் பற்றியே இருப்பதே நல்ல படைப்பு என்பார். அதற்கு ஒப்பான இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்க வருபவர் குங்குமம் இதழில் ஆசிரியராக நிருபராக பணியாற்றியவர். கவிதை நூல்கள், பாடல்கள், சிறுகதைகள், நாவல்கள் என எழுதியவரும் தங்கமான மனசு கொண்ட தங்க வேல்முருகன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் தமிழ் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என தமிழ் ஆர்வலர்கள் வந்து இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கூட உங்களுடைய அன்புக்கு தம்பியுடைய ஆசு என்ற கவிஞரின் தம்பிக்காக அண்ணன்கள், தம்பிகள், அக்கால்கள் என்ற அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று என்னுடைய உரையை துவக்குகிறேன். இலக்கியத்திற்கு வளம் கூடுகிறது என்று தம்பி என்னுடைய நினைப்பதற்கு நேரமில்லை என்ற நூலை வெளியிட்ட அன்று 2018 5 வாரங்கள் அந்த நூலை பற்றி விமர்சனம் எழுதினார் முகநூலில். அதே போலதான் தம்பி ஆசுவின் பயணம். இப்போது இந்த 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அதிகாரத்தின் முகங்கள். இது எழுத்து, சொல், பொருள், எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் மாதிரி முக அதிகாரம்னு சொல்லிருக்கலாம். அது பொருத்தமா இருந்திருக்கும். அது தம்பி சொல்றது அழுத்தமா இருக்கு. சங்க காலம் முதல் இடைக்காலம், இக்காலம், சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியம், இக்கால இலக்கியத்தில் ஒரு நூலாக இது பதிய போகிறது என்பது எல்லோரிடம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஒரு நூலாக இதை தொகுத்துள்ளார். தம்பி ஆசு பற்றி சொல்ல வேண்டுமானால் அண்ணன் தியாக ரமேஷ் மூலமாக தான் எனக்கு பழக்கம். அதன் பிறகு திருமுருகன், பாலமுருகன், நான் எல்லோரும் சூழ்ந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்போம். அண்ணன் வீட்டில் உணவருந்து கொண்டிருப்போம், பேசுவோம், மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அதே போல புதுவித்தேனி ஐயா அன்பழகனார் வீட்டில் கூட அவர் அழைத்து எங்களை பாராட்டுவார், மகிழ்ப்பார். இதெல்லாம் இணைத்தது நம்முடைய இலக்கியம், தமிழ் என்ற அந்த உயிர் சொல், தமிழ் என்ற உயிர் சொல் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. தம்பி சென்னையில் பல நண்பர்கள், அண்ணன் அறிவுமதி அவர் முதற்கொண்டு, இன்குலாப் ஐயா முதற்கொண்டு, கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என நிறைய நண்பர்களை சென்னையில் வைத்திருக்கிறார். அவர் அங்கே கூட்டிய கூட்டங்கள் அளப்பரியது. அவருக்கு அப்படிப்பட்ட நண்பர்களும், உறவினர்களும், எழுத்தாளர்களும், கவிஞர்களும் இருக்கிறார்கள் என்பதை பெருமையாக சொல்கிறேன். இங்கு அவருடைய தம்பி என்று கூப்பிட்டால் அதிர்ந்து பேச மாட்டார், நகர்ந்து வருவார். அப்பேற்பட்ட அன்பு தம்பியை வாழ்த்துவதற்கு என்னை அழைத்தீர்கள் என்பது மொத்தத்தில் நான் இதை வேண்டாம் என்று சொன்னேன். மற்றவர்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னேன். இருந்தாலும் பாண்டித்துறை, நீதிபாண்டி, அண்ணன் பூ ஆசா அவர்கள் எல்லாம் நீங்கள் வாழ்த்தினால் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைன்னு சொன்னார்கள். அதனால் இதை ஏற்றுக்கொண்டேன். அண்ணன் அறிவுமதி இந்த நேரத்தில் இங்கு இருக்க வேண்டிய சூழலில் நாம் எல்லாம் அவர் இருப்பதாக நினைத்து நாம் மகிழ்வோம். அவருக்கு தம்பிக்கு நேரடியாக வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அட்டைப்படத்தில் அவரை பற்றி வாழ்த்துறை எழுதியிருக்கிறார் அண்ணன் அறிவுமதி அவர்கள். ஒரு கவிதை எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா,
பூக்கள், ஏரி, குளம், இயற்கை, ஐம்பூதங்கள், மழை எல்லாத்தையும் சேர்ந்துதான் எதை சொன்னாலும் எழுதணும். அவன் தான் கவிஞர். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவன் ஒரு படைப்பாளி இறைவனோட ஒப்பிட வேண்டும். ஒரு படைப்பாளர் நம்மளை படைத்தவன் இறைவன். அன்னையும் பிதாவும் முன்னோடி தெய்வம் சொன்னாங்க. நம்ம முன்னாடி பார்க்கக்கூடிய தெய்வம் அன்னையும் பிதாவும். அது போல நமக்கு மிஞ்சிய ஒரு செயல் இருக்கிறது. ஏற்றுக்கொள்வீர்களோ இல்லையோ இருக்கிறது. அதுபோல இறைவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அதே போல படைப்பாளி என்ற இறைவன் தூணையும் எழுதுவார், தூணையும் எழுதுவார், தூசியையும் எழுதுவார். அப்படிதான் படைக்க வேண்டும். அதுதான் கவிஞர். ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு உலக கவிஞன், ஒரு கவிஞன் மட்டும்தான் உலக கவிஞனா மாறுறான். இவன் சொல்ற சொல்லி எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். ஜப்பான் ஒரு கவிதை சொல்றா, இந்தியாவுக்கும் பொருந்தும், சிங்கப்பூருக்கும் பொருந்துற மாதிரி. நான் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு கவிதை சொல்றேன். தாயின் தாங்க முடியாத வலிக்காக பிறந்து அழுதேன் நான். என்னுடைய யாரோட பகல் நூல்ல இருக்குது. தாயின் தாங்க முடியாத வலிக்காக பிறந்து அழுதேன் நான் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்றதா, இது எல்லாத்துக்கும் பொருந்தும், எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். இப்படிதான் யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போல நாங்கள் கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அனைவரும் உலகம் போற்றும் அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தம்பி இருக்கிறார், வந்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்து சொல்வதில் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிகிறேன். அவருடைய 94 பக்கம் அந்த புத்தக நூலுக்கு, அவர் நூல் அத்தனையுமே அவர் மொழி கையாண்ட விதம், சொற்கள் கையாண்ட விதம் பிரமாதமாக அருமையாக. அவர் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்தது. நாளை விட அது வார்த்தைகள் எல்லாம் போட்டு சொல்ல முடியல. நான் எளிமையா சொல்லுவேன், ஓடுனா விழுந்த முட்டி ஓடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க கதை. என் கவிதை அப்படியா. ஆனா அவரு ஒரு சித்தர் போல எங்கு வலி நிறைந்ததோ, அடித்தட்ட மக்களுக்கு எங்க பாதிப்பு ஏற்படுகிறதோ அங்கங்கே சென்று ஒரு சம்பவங்களை அதை கவிதையாக்கி இருக்கிறார். வரிகளை வரியாக்கிய தம்பிக்கு எனது வாழ்த்துக்கள். ஆனால் அந்த கவிதைகளை நான் படிக்கும் போதெல்லாம் நான் எப்போதும் சிரிச்சு கொண்டிருப்பேன். ஆனா வலியோடுதான் அதெல்லாம் படித்தேன். அப்படிப்பட்ட கவிதைகளை தம்பி எழுதியிருக்கிறார். இந்த படைப்பு இலக்கிய உலகத்தில் நீண்டு பேசப்பட வேண்டும். இது போன்ற படைப்புகள் தம்பி தொடர்ந்து எழுத வேண்டும். அவருடைய படைப்புகளை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல சம்பவங்கள் கவிதையானது போல கவிதைகள் கதையாக வேண்டும், கட்டுரையாக வேண்டும் என்று கூறுகிறேன். வாழ்க்கையை ஒட்டி அவர் என்ன சொல்லுவாங்க, இளமை உன் தோள்களில் இருக்கும் போது எது நிசம் என்பதை எட்டிவிடு, எழுதியபடிதான் எல்லாம் நடக்கும் என்பதை விட்டுவிடு. இந்த வரிகளுக்கு ஏற்ப தம்பி இளைஞர் அவர் எது உண்மை எது பொய் என்பதை நேரடியாக சென்று களத்தில் சென்று எழுதிய காட்சிகள் தான் அவர் கவிதைகள். அப்பேற்பட்ட கவிதைகள் நான் வாசித்தேன். இந்த கவிதைகளை பற்றி நண்பர்கள் இருவர் கவிஞர்கள் பேசப்போகிறார்கள். கவிதைக்கு உள் செல்லாமல் 2 கவிதை எடுத்து வைத்திருந்தேன். அது சரி, அப்புறம் தனியாக தம்பியிட சொல்லிவிடலாம் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டுமாய் மறுபடியுமாய் இது போன்ற நூல்கள், கட்டுரைகள், கவிதைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த இலக்கிய உலகத்தில் நீங்கள் கொடி கட்டி பறக்க வேண்டும் என்று தம்பியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைய தலைமுறை கவிஞர்களுக்கு முன்னோடிகளின் வாழ்த்து எவ்வளவு முக்கியம் என்றால், அவர்களின் அனுபவத்திலிருந்து பார்த்து அவர்களுக்கு பின்னால் எழுத வரும் கவிதைகளை கூர்ந்து ஆராய்ந்து அதில் உள்ள சிறப்புகளை எடுத்துரைக்கும் போது அவர்கள் பெற்ற மகிழ்விற்கு அளவு இருக்காது.
அண்ணனின் வாழ்த்துப்படி அவரின் இலக்கிய பணி உயர்ந்து கொடிகட்டி பறக்கட்டும். அடுத்ததாக இசைஞானி இளையராஜா அவர்களின் உச்சம் தொட்ட பாடல்களை கைகளில் ஏந்தி கொண்டு உணர்வின் நாதம் தொட்டு உயிரின் லயம் கூட்டி மரபும் நவீனமும் கரம் கோர்த்து தன் கித்தார் இசையால் நம் நெஞ்சத்தை மீட்ட வருகிறார் ஸ்ரீராம் நிஜந்தன். அவர்களின் கித்தார் இசையினை கேட்க நம் இதயத்தை திறந்து வைப்போம்.
சொன்னது போலவே அனைவரின் இதயத்தையும் மீட்டிருக்கிறார் தம்பி. அவரை தொடர்ந்து கவிஞர் பு. ஆசு அவர்களின் நண்பர் அவருக்கு வாழ்த்துரை வழங்க வருகிறார். அவரை பற்றி அவர் யார் என்று குறிப்பிடுவதற்கு முன்னால் அவருடைய 2 கவிதைகளின் வரிகளை இங்கே உங்களுக்காக வாசித்து காட்ட விரும்புகிறேன். வெண்ணிலாவே, உன்னை காட்டி சோறுற்ற என் தாய் இருக்கிறாள். அனாதை இல்லங்களில் உண்ணாமல் காத்திருக்கிறார்கள், நீ போய் ஊட்டிவிடு. ஒரு இருட்டு விழித்துக் கொள்வதற்காக விளக்கு சுமக்கும் தீ, இது போன்ற லேசான கவிதைகள் மற்றும் புரட்சிகர கவிதைகள் என அவருடைய எளிய நடையில் எழுதி நமக்காக வழங்கிய அன்பு அண்ணன் திரு ப. திருமுருகன் அவர்களை வாழ்த்துரை பாட அழைக்கிறேன். பாரதியின் மீசையை முறுக்கி அவன் சொல் குழந்தைகளோடு அக்கினி குஞ்சாய் அங்கும் இங்கும் ஓடி ஒளிந்து விளையாடியவளே, பாரதிதாசனின் பாமர கப்பல் ஏறி பல தேசங்களை வென்றவளே, கண்ணதாசன் போதையில் விழுந்த போதெல்லாம் அவன் நாவினில் சலங்கை கட்டி காகிதத்தில் கூத்தாடிய குறுநிலா குமரியே, பல லட்சம் ஆண்டுகள் ஆனாலும் உன் பளிங்கு மேனி அங்கம் சுருங்காமல் அப்படியே இருப்பதின் காரணம் என்னவோ? பாட்டில் பழரசத்தை பருக கொடுத்தானோ? மது பாட்டில் பழரசத்தை பருக கொடுத்தானோ? மொழிகளுக்கு மூத்தவளே, உலகத்தின் கால்புள்ளி, அரைப்புள்ளி, தொடர்புள்ளி, வட்டம், அரைவட்டம், செங்குத்துக்கோடு, கிடைமட்டக்கோடு எல்லாம் உன்னை சுற்றி வருவதற்கான காரணம்தான் என்னவோ? போதை விழியையும் பொல்லாத உயிர் மெய்யையும் கொண்டவளே, ஆயுதத்தை கொண்டையாய் அள்ளி முடிந்தவளே, உன்னை ஒரு தலையாய் காதலிக்கும் இந்த தருதலைக்கு தா தமிழை. அனைவருக்கும் வணக்கம். இன்குலாபின் எளிய இதயமே, ஈரோடு 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 தமிழன்பனின் அவன் இழுத்துவிடும் மூச்சுக்காற்றே, ஈரோடு தமிழன்பனவன் இழுத்துவிடும் மூச்சுக்காற்றே, தீக்கு தன்னை இரையாக்கி திமிரி எழும் ஏழைகளின் முகமான செங்கொடியின் அண்ணன் இவன், கியூபாவை கிள்ளிவிட்டு பின் துள்ளி எழ வைத்த சேகுவாராவின் பிள்ளை இவன் ஒருவனே, பிள்ளைகளின் ஒருவனே, இவன்தான் என் தம்பி பு. ஆசு. அவன் அண்ணன் தம்பிகள் அடித்துக் கொள்வதை விலக்கிவிடாமல் வேடிக்கை பார்க்கும் தெருக்களிலே உன் எண்ணமும் எழுத்தும் எழுந்து நடக்கத் தொடங்கி விடுகிறது. அநீதியும் அக்கிரமமும் நிற்கும் அடுத்த தெருநோக்கி. தம்பி, நீ பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதால் நீயும் புரட்சியாளனும் ஒன்றே. ஒரு பக்கம் பார்த்தால் அரியாங்குறிச்சியில் காளி வேடம் போட்டு கலகம் செய்கிறாய். ஒரு பக்கம் பார்த்தால் அரியாங்குறிச்சியில் காளி வேடம் போட்டு கலகம் செய்கிறாய். மறுபக்கம் சிங்கை தெருக்களிலே அம்பியாய் அண்ணனுக்கும் தம்பியாய் நடக்கிறாய். அடுத்த நொடி திரும்புகிறேன். ஓடுகிறாய் ஓடுகிறாய், ஊருக்கே ஓடுகிறாய். ஆடும் மாடும் மானும் புல் தின்பதை பார்த்திருப்போம். ஆடும் மாடும்
மானும் புல் தின்பதை பார்த்திருப்போம். ஆனால் சிங்கமும் புலியும் ஓநாயும் ஒன்று சேர்ந்து புல்லை புடுங்கி தின்பதை பார்த்திருக்கிறீர்களா? இந்த நூலை படித்தால் பார்க்கலாம். ஆம், எங்கெல்லாம் எங்கெல்லாம் அறம் மீறப்படுகிறதோ அங்கெல்லாம் என் தம்பி எழுந்து வாளெடுத்து எங்கும் வீசி எறிந்து விடுகிறான். விழுந்தது சிங்கப்புலி ஓநாயின் தலைகள் மட்டுமல்ல, பல பேரரசென்று பீத்திக் கொள்ளும் தலைகளையும் தப்பாமல் தரையில் விழ வைத்து விடுகிறான். அவன் வாளின் சுரணைக்கும் ஈட்டியின் கூர்மைக்கும் என் வாழ்த்துக்கள். தான் அழுது பால் குடிக்கும் பிள்ளையை கண்டிருப்போம். அம்மாவை அழ வைத்து கண்ணீர் குடிப்பவனை இந்த உலகம் கண்டதுண்டா? நாங்கள் கண்டிருக்கிறோம். செங்கோட்டையின் செங்கலுக்குள்ளே ஒளிந்து கொண்டு நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஊட்டுபவள் அம்மா என்றால் தயாரிப்பவன் தந்தையாவான், உணவு தயாரிப்பவன் தந்தையாவான். சேற்றோடும் சகதியோடும் நாற்றோடும் நடவு செய்யும் வயலோடும் கண்டவனை காளையோடும் கலப்பையோடும் இன்னும் பல விவசாய இயந்திரத்தோடும் காரோடும் சாலையிலே கண்டதுண்டா? நாங்கள் கண்டிருக்கின்றோம். புதுதில்லி சாலையிலே வேளாண் சட்டத்தை எதிர்த்து வீதியில் கண்டிருக்கின்றோம். இங்கே உன் பேனா அடித்தல் திருத்தலை அப்படியே நிறுத்திவிட்டு முதலில் கிழித்தெறிந்திருக்கிறது ஒரு வேளாண் சட்ட திருத்த மசோதாவை. சிறுநெசவுக்காரா, உன் நூலுக்குள் நுழைந்து என்னால் நடக்கவே முடியவில்லை. எங்கேனும் இளைப்பாறலாம் என்று மரங்களை தேடினேன். அந்த மரங்கள் இலைத்தலைகளுக்கு பதிலாய் காய்கனிகளுக்கு பதிலாய் கொலையுண்ட நிர்வாண பிணங்களோடும் கூடெழுந்த குஞ்சுகளோடும் கூக்குரலிட்டு நின்றன. அங்கு குந்தவா முடியும். கண்ணீர் ஈரம் சொட்ட சொட்ட ஓடுகிறேன் வடதிசை நோக்கி ஓடுகிறேன். அங்கே வழியெங்கும் கற்பழிப்புகள். ஊரே கூடி நிர்வாணத்தை ரசித்தார்கள். என்னடா ஊர் இது? திரும்புகிறேன் தீப்பிளம்பாய் திரும்புகிறேன். ஊப்பி மனிஷா மானங்காக்க மண்டியிடுகிறாள். கண்ணன் பிறந்த தேசத்தில் மனிஷாவின் மானம் மறைக்க துணி இல்லையா? இல்லை, எல்லா மனிதனும் ஆடைகளைப்பை ஆதரிக்கிறதா? தென்திசை நோக்கி தெருவெங்கும் நடந்தேன். சாலையோர குடிசை மக்களை கூப்பிட்டு அழைத்தேன். அவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாய் ஒண்டிக் கொள்ளலாம். வீட்டு வேலை செய்ய அவர்கள் வேண்டும் என்பதனால். யார் அங்கே? ஒரு குரல் அதிகாரமாய் கேட்டது. அவர்களுக்கு நடக்கவோ படிக்கவோ பள்ளிக்கு செல்லவோ உரிமை இல்லை என்றது அதே குரல். இருப்பதற்கு இருக்கும் போராட்டம்தான் புதைப்பதற்கும் அங்கே அதே போராட்டம்தான் புதைப்பதற்கும். அந்த குரல் வலையை குத்தி கிழிக்க புறப்பட்டது உன் பேனா குத்தூசியாய். இப்படி ஏராளம் சொல்லலாம். உன் நூலினுள் உன் பேனாவின் மூடி திறந்தே இருக்கட்டும், தீயா எரியட்டும். இன்னும் உன் புத்தகத்தினுள்ளிருந்து வெளிவர முடியாதவனாய் வாழ்த்துகிறேன். உன் எழுத்து ஏழைகளின் வாசலில் போய் நிற்கட்டும். நன்றி. தீபாவளிக்கு முன்னமே உற்பத்தியாயிருந்தாலும் இந்த பட்டாசுகள் நிறைந்த புத்தகம் சிங்கப்பூருக்கு தற்போதுதான் வந்தடைந்திருக்கிறது. அதில் உள்ள வெடிகள் என்னென்னவென அண்ணன் அழகாய் எடுத்துரைத்திருக்கிறார். அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
தனது கித்தார் இசை மூலம் அனைவர் மனதையும் கட்டி போட்ட தம்பி ஸ்ரீராம் நிஜந்தன் இளையராஜா அவர்களின் இன்னொரு முக்கியமானதொரு பாடல் புலமைப்பித்தன் அவர்களின் வரிகளில் வந்த அழகே தமிழே பாடலை நமக்காக தற்போது அவரே இசைக்கருவியாய் மாறி நம் இதயங்களை தொட ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அற்புதமான பாடலை அருமையான முறையில் பாடி நம் அனைவரையும்
இசையில் நனைந்து அமரும்படி செய்த தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அண்ணன் திருமுருகன் அவர்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பட்டாசுகளை நமக்கு அறிமுகம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து புத்தகத்தின் சிறப்புகளையும் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களையும் நமக்கு அறிமுகம் செய்து வைக்க வருகிறவர் மூசி பிரகாஷ் அவர்கள். அண்ணன் எப்பொழுதும் கவிஞர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும் ஒரு பெயர். எந்த கவிதையாக இருந்தாலும் அதை நுட்பமாக அணுகி அவர்களுக்கு அதில் உள்ள கவித்துவத்தையும் அதில் உள்ள கருத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். கல்லூரி காலம் தொட்டு கவிதை கட்டுரை என எழுதி வரும் அண்ணன் கடந்த 6 வருடங்களாக கவிமாலையுடன் பயணித்து கவியரங்கங்களில் கலந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நூலினை அறிமுகம் செய்து வைப்பதற்காக. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய பில்டப்பாக இருக்குது. ஆனால் கவிதையெல்லாம் படித்தோன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அனைவருக்கும் வணக்கம். நண்பர் திருமுருகனுக்கும் வணக்கம். கவிதை வடிவில் அழகாக என்னோடய வேலையை கொஞ்சம் குறைச்சிட்டாரு. மிக்க நன்றி. சரி, இப்படி தொடங்கலாம். என்னோட காலத்தில் திருமுருகன் சொல்லிட்டு போனார் இளைய இன்குலாப்னு சொல்லி. இன்குலாப்னு கந்தர்வன் ஒரு கவிஞர் இருந்தார். அவரோட கவிதையோடு ஆரம்பிக்கிறது நல்லாயிருக்கும். ஆரியப்பட்டா வானத்தை கிழித்தது, அணுகுண்டு சோதனை பூமியை கிழித்தது, அரக்கை சட்டை கிழிந்தது மட்டுமே நெஞ்சில் நிற்கிறது. பிள்ளை வேண்டாம் என்று கருப்பையை கிழித்தார்கள், இனி உணவும் எதற்கென்று இறைப்பையை கிழிப்பார்கள். எல்லாம் கிழிந்த எங்கள் தேசத்தில் வாய் கிழிவது மட்டும் வகை வகையாய் இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி ஒரு வைபோட தொடங்கினாதான் தம்பிக்கான கவிதை புத்தகத்தை அறிமுகப்படுத்த முடியும். இதுதான் தம்பியோட 2வது கவிதை நூல், அதிகாரத்தின் முகங்கள். இதுல 5 பேரோட முன்னுரை, அணிந்துரை, வாழ்த்துரை எல்லாம் கலந்துருக்கு. மொத்தம் எல்லா கவிதை தொகுப்பு நூல் அறிமுகத்தில் நான் கவிதைகளை எண்ணிடுவேன். 33 கவிதைகள் இருக்கு. பக்கங்கள் பற்றி கடைசியில் சொல்றேன். இதுல தம்பிக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான பயன் என்னன்னா, தமிழகத்துல லா பாஸ்கரன் அட்டைப்படம் வடிவமைப்பதில் ஒரு சிறந்த கலைஞர். அவர் ஒரு அருமையான புகைப்படம், தம்பியோட புகைப்படத்தை அருமையான ஒரு புகைப்படம் அதுக்குள்ள இருக்கு. அது அவருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு அருமையான புகைப்படம். புத்தகம் இது நூல் அறிமுகம். இப்ப நம்ம அவரோட கவிதைகளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கவிதையை பத்தி இப்படி சொல்லுவாங்க, கவிதை ஒண்ணு உறுத்தணும், இல்லைன்னா உணர்த்தணும். இந்த கவிதை கண்டிப்பா உங்களை எல்லாரையும் தொந்தரவு செய்யும். தம்பி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒவ்வொரு கவிதை கீழையும் இந்தியாவில் 98% கவிதைகள் இந்திய சமூக நிகழ்வுகளை பற்றி எழுதியிருக்காரு. அது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எப்போ நிகழ்ந்தது, அந்த சமூக கொடுமை எப்போ நிகழ்ந்ததுன்னு ஒரு குறிப்பை கொடுத்துட்டு அந்த கவிதை எழுதியிருக்காரு. அது ஒரு சமூக கவிஞனோட ஒரு என்ன சொல்றது, வரலாற்று சுருக்கம், ஒரு ஆவணமாக அதை பார்த்துக்கலாம். உள்ள ஆணவ கொலைகள் பற்றி எழுதியிருந்தாலும் அது ஒரு சரியான ஆணவமா வச்சுக்கலாம். அவர் மொழியில சொல்றதா இருந்தா, ஒரு செய்தி படிச்சோன்னா நமக்கெல்லாம் என்ன பண்ணும், சில சமயம் கவிதை எழுதுவாங்க கவிஞர்கள், சிலர் கடந்து போயிடுவாங்க. இவர் மொழியில என்ன சொல்றாருன்னா, அன்று ஊடக வாயிலாக அறிந்து அதிர்ச்சியுற்று அக்கொடூரத்தை தாங்க முடியாமல் வெதும்பியும் கண்டித்தும் எழுதிய கண்டன வரிகள்.
அதுதான் அந்த நூலோட மொத்த சுருக்கம். சொல்லணும்னா தம்பி சுரேஷோட மனநிலை எவ்வளவு வெதும்பியும் கண்டிச்சு எழுதியிருக்க கவிதைகள் ஒவ்வொன்றும் தீ போல இருக்கு அப்படி சொல்லிடலாம் மொத்தமா. இப்ப என்ன பண்ணலாம்னா கவிதைகளோட தலைப்புகளை படிச்சாலே உங்களுக்கு அது தொட்டிருக்கக்கூடிய நீலாகலங்கள் தெரிஞ்சிடும். அந்த 33 கவிதைகளோட தலைப்பை மட்டும் நான் வேகமா படிச்சேன். மிச்சம் இருக்கும் ஆணவ துடிப்பு, என் எழுத்தின் நியதி, உழைக்கும் கரங்கள் எழுந்தது, ஒரு சார்பு அதிகாரத்தை நீட்டும் மனு, பேச்சில் பெருக்கெடுத்து ஓடுகிறது பேரினவாதம், சனாதனம், கர்மகாரியம் செய்யும் கவர்மெண்ட், அதிகாரத்திமிர், தெளிவு தராத அரசாங்கம், பாடையை தடுக்குது நாளைய பிணங்கள், நிழலும் இழுக்கும், புரட்சியின் வாய்ப்பாடுகள் அங்கில்லை, கண்டனக்குரல், காலம் விழுங்கும், பாசிசம், என் பேனா, நாடக பெற்றோர், ஊதுகுழலாகின, கொடியோர் செயல், ஆதிக்கத்தின் மற்றொரு பெயர் அமெரிக்கா. அதையும் விட்டு வைக்கல. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காரு தம்பி. சீச்சி, அந்த பெயரை நான் உச்சரிப்பதில்லை. புத்தகம் வாங்கி அது என்ன பெயர்னு கண்டுபிடிங்க. துள்ளி எறிந்தன, மாறுவேடம், நச்சரிக்கும் வேற்றுமை, அதிசய மனிதர்கள், இன்றைய சூழல். இது சிங்கப்பூர் பற்றிய கவிதை, பரிசு வாங்கின கவிதை. சிங்கப்பூர் ரைட்டர் ஃபெஸ்டிவல்ல 100 சிங்கப்பூர் டாலர் பரிசு வாங்கின கவிதை. ஆயுள் இருந்த இந்தியா. கொரோனா காலத்துல சிங்கை நாடு எத்தனை திறம்பட கொரோனாவை சமாளிச்சோன்றதும் இந்தியால நம்ம எப்படி சமாளிச்சோன்றதையும் 2 கவிதைகளை பக்கத்துல வச்சிருக்காரு. 26வது கவிதை, 27வது கவிதையில கொடி பிடிக்குது கோர்ட்டுகள், காவி முலாம் பூசிய முயல் கொட்டி, காவி முலாம் பூசிய முயல் குட்டி, அதான் கண்டுபிடிங்க யாருன்னு. மானுட சிநேகர்கள், சிலைகள் சீண்டல், அடிமையின் விசும்பல். இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உள்ளடக்கம் என்ன மாதிரியானது. ஜாதி, மதம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, சனாதனம், ஆபிரகாம் லிங்கனை பத்தி ஒரு நூல் படிச்சுட்டு அதை பத்தி ஒரு கவிதை, காவி முலாம் பூசிய கவிதை யார் முயல் கட்டின்னு கண்டுபிடிங்க, காவல்துறையின் அராஜகம், கந்து வெட்டி கொடுமை, கடைசியில சிங்கப்பூர்ல இருந்துட்டு இன்னும் என்னால எதுவும் பண்ண முடியலையேன்னு இயலாமையில எழுதியிருக்க கவிதை எல்லாமே அந்த உள்ளடக்கத்துல இருக்கு. உருவம் பத்தி, கவிதையோட உருவம் பத்தி பேசுறது அது புது கவிதை, அதை விட அது வீச்சு கவிதைன்னு சொல்லிடலாம். எனக்கு பிடிச்ச கவிதை ஒண்ணு இப்ப வாசிச்சறேங்க. 33 கவிதையில எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை என்னதுன்னா, இளவரசன் படுகொலையின் போது எழுதிய கவிதை. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நிழலும் இழிக்கும், காதல் ஜோடிகளின் ரத்தம் குடித்தே துளிர்ந்தது ஜாதி கட்சி சதியை திருச்சி, காவல் நிலையம், நீதிமன்றம், தாய் தந்தையென தஞ்சமடையாதவர்களே தப்பித்தனர் உயிரோடு. காவல் நிலையம், நீதிமன்றம், தாய் தந்தையென தஞ்சமடையாதவர்களே தப்பித்தனர் உயிரோடு. வானொலியில் லவ் குருவின் பேச்சுக்கு ரசிகன் இருக்க, வால்வெளியில் லவ்வுக்கெதிரே குருவின் பேச்சுக்கு பெரிய ரணம் இருக்கு. அண்மைய காலமாக அரசியல் கட்சிகள் காதலர் உடலை காவு கொடுத்து கொடிக்கம்பம் ஊன்றுகிறார்கள். இலக்கியத்தில் காதலை நேசிக்கிற பலரும் இயல்பு யுகத்தில் காதலுக்கெதிரே நெஞ்சு கொதிப்பதேன், ஏன் ஏனோ. இளவரசர்களை அழித்துவிட்டு முடிசூட முழங்குகிறார் இளவரசிகளுக்கு இளமை உதிர்ந்த வயதிலும். கடைசியா ஒரு வரி, மீட்டர் கேஜ் பாதை மிருகங்களின் பலிக்கு, அகலப்பாதை ஆணவ படுகொலைக்கு. இவ்வளவுலாம் எழுதிட்டு அவருக்கு பெரிய குற்ற உணர்ச்சி, நம்ம இதுக்கு மேலே எழுத முடியலையே அப்படின்னு என் பேனான்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. ஏன்னா சிங்கப்பூர்ல மாட்டிக்கிட்டோம், இங்க இன்னும் எழுத முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நான் எழுதியதெல்லாம் பேருக்குத்தான் பெருசா, எதுவும் கிறுக்கியதல்ல,
நான் போன வழியில யாரும் வராதீங்க, எதையும் நான் கண்டிச்சதில்லை. சதா கவிதையிலும் சமூக நலனிலும் அக்கறை கொண்ட வரிகளை வரிஞ்சு கட்டியே தவிர்த்தே தந்திருக்கிறேன். இதுக்கு மேலே அவர் என்ன எழுதியிருப்பாராம், உக்கிரமா. ஆனா அது அவருக்கான குற்ற உணர்ச்சி எழுதியிருக்காரு. அப்படி என் மூஞ்ச தவிர எல்லா இடத்திலையும் காரி விழுந்திருக்கு என் பேனா, என் மேல் வீசும் துர்நாற்றமும் என் பேனாவுடைய சிறுநீர் கவிச்சுத்தான். நாளடைவில் என் பேனாவும் நோட்டுக்காக பழகி கொண்டது பணிவை. டெல்லியில விவசாயிகள் போராட்டம் நடந்தப்ப ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவரோட குற்ற உணர்ச்சி. நிகழ்காலத்தில் நான் மௌனமாக இருப்பதால் அவ்வப்போது என் பேனா நான் இறந்து விட்டேனோ என்று உற்று பார்த்து சபிக்க முயல்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு குற்ற உணர்ச்சியில. சரி, ரைட். இனி இந்த கவிதைகளை என்னை பொறுத்தளவுக்கு நம்ம மொழியே எகன முகனையான மொழி. மாப்பு வச்சுட்டாயா ஆப்பு அப்படின்னு யதார்த்தமா பேச்சு வழக்கிலே பேசக்கூடிய நம்ம தமிழ் மொழி. ஆனா அந்த மொழி கொஞ்சம் நிறைய எகன முகனையா போட்டுட்டு போறது சில சமயம் நமக்கு ஊறு விட வச்சிரும் கவிதையில. அதை மட்டும் ஒரு குறிப்பா தம்பிக்கு சொல்லிட்டு ஒரு முடிவுரைக்கு வந்துடலாம். தம்பி திருமுருகன் சொன்ன மாதிரி பாரதி, பாரதிதாசன், பட்டுக்கோட்டை, கந்தர்வன், இன்குலாப், தமிழன்பன், சிற்பி, புவியரசு, தமிழ் ஒளி, அறிவுமதி, ஹெச்சி ரசூல் என நீண்ட வரிசையோட ஒரு தொடர்ச்சி. சிங்கைக்கு இது ஒரு புது அறிமுகம் கவிதை புத்தகத்துல. சோ வாழ்த்துக்கள் தம்பி. இப்ப எனக்கு பிடிச்ச அரசியல் கவிஞர் லிபி அரண்யாவோட ஒரு சிறு கவிதையை படிச்சுட்டு நிறைவு பண்ணிக்கலான் இருக்கேன். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா முதல் முறை வந்திருந்தப்ப லிபி அரண்யா எழுதிய கவிதை. சர்க்கரை நோய் நம் தேசிய வியாதியாகும் தருணத்தில் மீதி சில்லறைக்கென சாக்லேட் தர பழகி இருந்தவர்கள் நிலத்தில் அத்தனை சிரமம் இருக்கவில்லை அவனுக்கு. வந்தவன் நமது கொடியின் நிறங்கள் அத்தனை எடுப்பா இல்லை என மெல்ல ஆரம்பிக்கிறான். தனது கொடியை அகல விரித்து நட்சத்திரங்களை காட்டி ஆசையூட்டுகிறான். நாம் ஊன்கட்டி இருக்கக்கூடாது. ஏற்கனவே நைந்த கொடியில் பொத்தலிட்டு சிரிக்கிறான். நமது வளர்ச்சி வேகம் குறித்து கவலையுறுபவன் நடுவில் கீறிச்சிடும் பழைய சக்கரத்தை மாற்றும்படி பரிந்துரைத்து போகிறான். இப்போது அதே 6 அளவில் கச்சிதத்தில் ஆவி பறக்கும் பீட்சாவுடன் அவன் அன்பின் திசையில் அசைகிறது வளர்ச்சியின் கொடி. இது லிபி அரண்யாவோட அரசியல் கவிதை. இப்ப சிங்கப்பூர்ல அழகு நிலா கவிதைகளை பத்தி ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுரை சொல்லியிருந்தாங்க. அது இங்க பொருந்தும் நினைக்கிறேன் நமக்கு. அதை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பேர் தமிழகத்துல இருந்துங்க இங்க உள்ள வாழ்க்கையும் அங்குள்ள வாழ்க்கையும் இரு திணைகளையும் எழுதுறாங்க. அத பத்தி அழகு நிலா என்ன சொல்றாங்கன்னா, இரு திணைகளில் வாழ நேரிடும் பொழுது ஏற்படும் அனுபவங்கள், அவலங்கள், அபத்தங்கள் ஆகியவற்றை சமூக பிறங்கையோடும் விமர்சன பார்வையோடும் இன்னும் ஆழமாகவும் தீவிரமாகவும் உண்மையாகவும் நேர்மையாகவும் எழுத வேண்டிய கடப்பாடு சிங்கை நவீன கவிஞர்களுக்கு உள்ளது. அது ஒரு குறிப்பா இந்த இடத்துல சொல்லிட்டு கல்யாண்ஜியோட ஒரே ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடுறேன். சிலர் பனிக்கட்டியை வரைகிறார்கள், சிலர் குளிர்ச்சியை தந்து விடுகிறார்கள். நம்ம தம்பிக்கு அதை மாத்தி சொல்லணும்னா, சிலர் தீயை வரைகிறார்கள், சிலர் அநீதியை கொளுத்தி விடுகிறார்கள். தம்பியின் கவிதைகளில் ஒளி கூடி நீதி நிலைக்கட்டும். வாழ்த்துக்கள் தம்பி. யார் அந்த முயல் குட்டி? அண்ணன் பில்டப் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னதுக்கு எந்த வகையிலும் குறைவில்லாம புத்தகத்தை பிரிச்சு 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 வச்சுட்டு சில வெடிகளின் திரியை தட்டிவிட்டு கொளுத்தி வெடித்தும் காட்டிவிட்டு சென்று விட்டார். அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக
கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மலை என்னாவி நீயே தேவி. எந்திரிச்சு போயிட்டாங்க பாடல. ஆனா இந்த பாடலை தனது வயலின் மூலமாக நமது அனைவரையும் இசை மலையில் நனை வைக்க திரும்பவும் அன்பு தம்பி அவர்கள் மேடை ஏறுகிறார்கள்.
பல இசைக்கருவிகளை மீட்டியும் தனது குரல் வளத்தாலும் இன்று நம் அனைவருக்கும் இசை விருந்து படைத்த தம்பி ஸ்ரீராம் நிஜந்தன் அவர்களுக்கு நம் அனைவரின் நெஞ்சார்ந்த பாராட்டுக்கும் நன்றிகளும். சிங்கப்பூர் இலக்கிய சூழலில் ஒருவரை பார்த்தால் இந்த 2 வரிகள் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். பாசமுள்ள மனிதனப்பா, நீ மீச வச்ச குழந்தையப்பான்ற பாடல் வரிகள் இவருக்கு தான் பொருத்தமாக இருக்கும். எல்லோரிடமும் அன்பாகவும் மிகுந்த பாசத்தோடும் பழகக்கூடிய அண்ணன் கவிதை மற்றும் கட்டுரைகள் எழுதி வருகிறார். குறிப்பாக மரபு கவிதையின் சக்கரவர்த்தி என்று சொல்லலாம். சிங்கையில் பல இலக்கிய குழுக்களுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார் அண்ணன் பாலமுருகன் அவர்கள். அடுத்ததாக நூல் அறிமுகம் செய்வதற்காக நம் முன்னே மேடைக்கு வருகிறார். அவரை அன்புடன் அழைக்கிறோம். நான் சக்கரவர்த்தி எல்லாம் இல்லை, சாமானியன். செந்தமிழே உயிரை நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. தாழ்ந்த தமிழுக்கும் தமிழ் தந்த உறவுகளுக்கும் என் முதற்கண் வணக்கம். நிறைவாய் பேச வருபவருக்கு நேருகின்ற ஒரு சிக்கல் தான் எனக்கும். நான் தேர்வு செய்த கவிதைகள் அனைத்துமே வாசிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் என் பார்வையில் தம்பியின் நூலை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். பனைமரத்தை கீழிருந்து பார்ப்பதற்கும் அந்த பனைமரத்தை விட உயரமான வேறொரு மரத்திலிருந்து பார்ப்பதற்குமான வேறுபாடுதான் இந்த நூலை பற்றி இங்கு பேசுவதின் தேவை. சமத்துவமில்லா சமூகத்தினை அதன் உள்ளிருந்து நோக்குவதும் சற்று தள்ளி நின்று நோக்குவதும் வாசகனுக்கு வெவ்வேறான கோணங்களை உணர்த்தி செல்லும் என்பது இந்த கவிதை நூலை நான் படித்த போது பெற்ற நம்பிக்கை. தாயகத்திலிருந்து ஏறத்தாழ 4000 மைல்களுக்கு அப்பால் இருந்து நானும் ஒரு வாசகனாய் இந்த நூலை அணுகி நுணுகி பேசவிருக்கிறேன். ஆழக்கடலில் சிறுமீன்களை பெருமீன்களும் சிற்றினத்தை பேரினமும் எப்படி கொன்று உண்டு வாழ்கிறதோ அப்படித்தான் நிலத்திலும் சிற்றினத்தை பேரினமும் சிறுபான்மையை பெரும்பான்மையும் அடித்து அடக்கி முடக்கி ஒடுக்கி வைக்க முயல்கிறது என்பதை சமூக அக்கறையோடு கவிதைகளாக்கியிருக்கிறார் நம் தம்பி ஆசு. சாதி அடுக்குகள், அதிகார அடுக்குகள், பொருளாதார அடுக்குகள் என அத்தனை அடுக்குகளும் இங்கு நான் பெரும்பான்மை என சொன்னதில் அடங்கும், அந்த வரையறைக்குள் அடங்கும். அநீதிகளை கண்டு கடந்து போக இயலவில்லை எனில் நீயும் என் தோழனே என்ற சேகுவராவின் வரிகள் நினைவுக்கு வருகின்றன. நூலாசிரியரும் அவ்வாறே தமது தாயுலத்தில் நாள்தோறும் அடித்தட்டு சிறுபான்மை சமூகத்தின் மீது அதிகார வர்க்கத்தால் நிகழ்த்தப்படும் சுரண்டல்களை சூறையாடல்களை தனக்கே உரித்தான பாணியில் படைத்திருக்கிறார், சாடியிருக்கிறார். இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கும் ஒரு ஆசிரியரின் கருத்து இது. இளம் வயதில் நூலாசிரியர் எந்த அளவிற்கு அரசியல் தளத்தில் பக்குவம் பெற்றுள்ளார், கொள்கை களத்தில் வலிமை கொண்டிருக்கிறார் என்பதற்கும் அவரின் வேல்கள் வழியே விழுந்திருக்கின்ற வரிகளே எந்த ஒளிவு மறைவின்றி நேரடியாகவே சாடியிருப்பதை கொஞ்சம் தவிர்த்திருந்தால் சாட்சியாய் நிமிர்கின்றன என்று அணிந்துரை வழங்கிய ஆசிரியர் ஒரு தெரிவித்திருக்கிறார். இவை இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கும் தாயகத்திலிருந்து வெளிவரும் நமது மண் தமிழ் இதழின் பொறுப்பாசிரியர் திரு பூழியன் அவர்களது வரிகள் தான் மேற்சொன்னவை. அதே போல கவிதைகள் மனதை தைக்கும். கவிதைகளில் உவமை, உருவகம், மறைபொருள் போன்ற உத்திகளை கையாண்டால் கவிதைகள் செறிவாகவும் சிறப்பாகவும் இருக்குமென சான்றோர்கள் எனக்கு கூறிய அதே அறிவுரையை நான் இந்த நூலின் ஆசிரியரான தம்பி இளவல் ஆசுவுக்கும் கூறுகிறேன். சரி,
நான் வாசித்து மகிழ்ந்த சில கவிதைகளில் இந்த கவிதைகளை வாசிக்கும் போது மகிழ்வு என்பது வாய்ப்பில்லை எனவே எண்ணுகிறேன். நான் வாசித்து துணுக்குற்ற பல கவிதைகளில் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இங்கே நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த கவிதைகள் உங்களை இங்கிருந்து அவை நிகழ்ந்த களங்களுக்கே அழைத்துச் செல்வன. கண்களை மூடிக்கொண்டு காலத்தேரில் ஏறுங்கள். அந்த கவிஞரோடு நாமும் பயணித்து படித்து உணர்வோம். சில கவிதைகள் வாசிக்கப்பட்டிருந்தாலும் என் மனதை பாதித்த சில கவிதைகளில் சில வரிகளை இங்கே படித்து காட்ட விரும்புகிறேன். பேச்சின் பெருக்கெடுத்து ஓடுகிறது பேரினவாதம் என்ற தலைப்பில் உள்ள கவிதைகளில் சில வரிகள் மட்டும். எனக்கே பிறப்புச் சான்றிதழ் இல்லாத போது என்னை ஈன்றோருக்கு சான்றிதழ் கேட்டு உற்று பார்ப்பதில் உணர முடிகின்றது. அப்படி என்று ஒரு தத்துவத்தை அடிக்கோடிட்டிருக்கிறார். அது என்ன தத்துவம் என்பதை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்படி நிறைய கவிதைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு கவிதைக்கும் அந்த நிகழ்வு நடந்த தேதி எல்லாவற்றையும் குறிப்பிட்டே எழுதியிருக்கிறார். அடுத்து துள்ளி எறிந்தன என்ற ஒரு கவிதையில் தட்டி கொடுத்து வாழ்ந்தவனை விட வட்டி கொடுத்து வாழ்ந்தவனே அதிகம். இது கடன் வாங்கிய அனைவருக்கும் உணரும் வரிகள் என்று நம்புகிறேன். இப்படி ஏகப்பட்ட கவிதைகள் 33 கவிதைகளில் நிறைய கவிதைகள் இருக்கின்றன, மனதை தொடும் கவிதைகள். அடுத்து இன்றைய சூழல் என்ற தலைப்பில் ஒரு கவிதை. இதுவுமே வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் மனதை வருடும் நெருடும் கவிதையை எழுதுகிறேன். அயனகவான் சுகப்படும் என்று சோறு போட்ட கால் காணியை விற்று விரைந்தேன் சிங்கத்தீவிற்கு உயிர் என்ற பொருளோடு. உலக நாட்டாமைகள் உலக போர் துன்பங்களை உயிரியல் போராக உருமாற்றம் செய்ததால் ஊரடங்கில் உலகமே அடங்கியது. கொரோனா கொடுந்துயரால் வீட்டுச் சிறையில் விழுந்திட்ட வெளிநாட்டு ஊழியருக்கு மன இறுக்கம் தழுவி கொண்டதை மாண்புமிகு தலைமை அமைச்சர் ஞான வழிகளால் பார்த்துட்டு நனி சிறந்த நன்மை பல செய்திட்டார். கொரோனாவை எப்படி கையாண்டது சிங்கப்பூர் என்பதற்கு இந்த கவிதை. இதே கவிதையில் இன்னும் சில வரிகள். சொந்த நாட்டில் சோபிக்காதவன் வந்தடைந்த நாட்டில் வானுயர்ந்தேன். வையத்துள் வளர்ந்த சிங்கத்தீவு உழைப்பின் கைத்தளம் பற்றிட வழி தந்தது என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக அகலாதிருக்கும் அடிமை சந்தை என்ற தலைப்பில் கவிஞருடைய வரிகள். உலகச் சந்தை, ஊர் சந்தை, உலகச் சந்தை என சந்தைகள் பெருகிவிட்டதால் இப்போதெல்லாம் எண்ணத்தையும் எல்லாத்தையும் சந்தைப்படுத்தி விடுகிறார்கள். இது யூடியூபில் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். நாட்டுக்கு நாடு சந்தை வேறுபட்டாலும் நாகரிகம் வளர்ந்திடாதவரிடம் நலிவுகளை தந்த வண்ணம் இருக்கிறது இரவு சந்தை என இழிவுகளை சொல்லி சுமக்கிறது. கடைசியாக சிலைகளின் சீண்டல் என்ற தலைப்பில் உள்ள கவிதையில் சில வரிகள். மனிதனை சீண்டிய மண்ணில் வளர்ந்தவை மதங்கள் யாவும் மடிவிரிக்கும் போதெல்லாம் மனித உயிர்களே மரணங்களாய் விழுகின்றன. இப்படி நான் படித்த சில கவிதைகள் மட்டுமே. இன்னும் எண்ணற்ற 33 கவிதைகளில் கவிதைகள் சற்று நெடுங்கவிதைகளாக இருந்தாலும் வாசிக்கின்ற கவிதைகள் ஒவ்வொன்றும் படிப்பவரை இன்னும் ஆழமாக யோசிக்க தூண்டும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி. சிறந்த ஒரு அறிமுகத்தை தந்த அமர்ந்திருக்கும் அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தற்போது இருக்கக்கூடிய தமிழ் கவிதை என்பது இன்று வெறும் இலக்கிய அரங்குகளில் மட்டுமில்லை, அது வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும் தொழில்துறையிலும் நவீன உலகிலும் வியாபித்துள்ளது என்பதை நிரூபிக்கும் வகையில் இன்றைய நூலை வெளியிட ஒரு சிறப்பு ஆளுமை நம்மிடையே வருகை தந்துள்ளார். தன் தொழில்நுட்ப பணிக்கு நடுவில் தமிழ் மீதான தீராத பற்றுடன் இன்று இங்கே இந்த நூலை அறிமுகம் செய்ய வந்திருக்கும் சிங்கப்பூர் கோல்டன்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் திருமிகு
ராஜ சீனிவாசன் அவர்களை பெரும் கௌரவத்தோடு பெரும் கரவொலியோடு இந்த மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நூலின் முதன்மை படிகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் சான்றோர்களான ஏகேஎஸ் மரைன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் ஏகேஎஸ் சரவணன் என்கின்ற நாணர்காடன் அவர்களையும், கரி பாரடைஸ் மற்றும் டிஎஸ்கே இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் சரவணன் அவர்களையும், ஆசிரியை திருமதி உஷா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் பூ ஆசு அவர்களையும், அடுத்ததாக புத்தகத்தை பெற்றுக்கொள்ள இறை மதியழகன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அதிகாரத்தின் முகங்கள் நூல் வெளியீட்டினை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு புத்துணர்வு ஊட்டும் வகையில் அடுத்தது பாரதியின் ஒரு பாடலை நமக்காக பாட வருகிறார் பர்வதவர்தினி அவர்கள். நெஞ்சுக்கு நீதியும் என்ற பாடலை நமக்காக பாடுவதற்காக பர்வதவர்தினி அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். இந்த சாங் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப யோசிச்சேன், டைட்டிலுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. பட் நூல் அறிமுகம் செஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாங்கை வந்து நான் நூலாசிரியருக்கு டெடிகேட் பண்ணுறேன். உயிர்களை இயக்கும் சக்தி நமக்குள்ளேயே இருக்கும் சக்தி, பாரதி கண்டு உணர்ந்த சக்தி. நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி போல், நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர் மணி போல்,
பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீ. வஞ்சனையின்றி பகையின்றி சோதின்றி வையகமாந்தரெல்லாம் வஞ்சனையின்றி பகையின்றி சோதின்றி வையகமாந்தரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். நம்புவதே வழி என்ற மறை தன்னை நாம் இன்று நம்பிவிட்டோம். கும்பிட்ட நேரமும் சக்தி என்றால் உன்னை கும்பிடுவேன் மனமே. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி. அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் அச்சமில்லாதபடி. உம்பர்க்கும் இம்பர்க்கும் வாழ்வு தரும் பதம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். வெள்ளை மலர் மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெல்ல கலை தமிழ் வாணினினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எல்லத்தனை பொழுதும் பயனின்றி இராதெந்த நாவினிலே. எல்லத்தனை பொழுதும் பயனின்றி இராதெந்த நாவினிலே. வெள்ளமென பொழிவாய் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல். வெள்ளமென பொழிவாய் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல் சக்தி வேல். நன்றி. நல்லதொரு கவிதை தேர்வு. அதை அழகிய முறையில் நமக்காக பாடி அமர்ந்திருக்கிறார் பர்வதவர்தினி அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இங்கு இந்த நூலுக்கு வரவேற்புரை வாழ்த்துரை வழங்கிய நூலை அறிமுகம் செய்த அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்குவதற்காக அண்ணன் கி கோவிந்தராஜ் அவர்களை அழைக்கிறோம். முதலாவதாக வரவேற்புரை வழங்கிய அண்ணன் தியாக ரமேஷ் அவர்களுக்கு நினைவு பரிசினை கி கோவிந்தராஜன் அவர்கள் வழங்குவார்கள். வாழ்த்துரை வழங்கிய கவிஞர் தங்க வேல்முருகன் அவர்களை அழைக்கிறோம் நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள. அடுத்த வாழ்த்துரை நினைவு பரிசினை வழங்க ஐயா இறை மதியழகன் அவர்களை அழைக்கிறோம் மேடைக்கு. நினைவு பரிசை பெற்றுக்கொள்ள கவிஞர் ப திருமுருகன், நூல் அறிமுகம் செய்த அண்ணன் மூசை பிரகாஷ் அவர்கள், நூல் அறிமுகம் செய்த கவிஞர் கா பாலமுருகன் அவர்கள், அடுத்ததாக நினைவு பரிசினை வழங்க யார் அடுத்து யார் வாங்குறாங்கன்னு பாருங்க. ஆமாம்
ஆமாம் ரெண்டு பேர் யார் வாங்க பாருங்க. இறை மதியழகன் ஐயா அவர்களிடமிருந்து நினைவு பரிசினை மூசை பிரகாஷ் அவர்கள் அடுத்ததாக நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள பாலமுருகன் நன்றி சொல்கிறேன். இவர்களுடைய நினைவு பரிசினை வழங்கிய ஐயா இறை மதியழகன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஆசிரியை பா கங்கா அவர்களை நினைவு பரிசினை வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். நினைவு பரிசினை பெற்றுக்கொள்ள அண்ணன் திருமுருகன் அவர்களை நூல் வெளியீடு செய்த திரு ராஜ சீனிவாசன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க 2 பேருக்கு அவங்களை குறிச்சு அக்கா மேடையில் இருக்கும். அடுத்ததாக இசை மலையில் நினைய வைத்த ஸ்ரீராம் நிஜந்தன் மற்றும் பர்வதவர்தினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கவிஞர் ஆசிரியர் கொடுக்கணும், எனக்கு கொடுக்கணும், அந்த தம்பி நன்றி. அடுத்ததாக ஆசிரியர் உஷா அவர்களை நினைவு பரிசு வழங்க மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பரிசு யாருக்கென்றால் கவிஞருடைய நண்பரான திரு ராமலிங்கம் அவர்கள் இந்த நினைவு பரிசினை பெற்றுக் கொள்வார்கள். இந்த 16வது தளத்திற்கு வருவதற்கு தானியங்கி ஒரு இடையூறாக இருக்கிறது. நிகழ்ச்சியை கண்டுகளிக்காமல் தனது நண்பனுக்காக அந்த உதவியை செய்த அவருக்கு நினைவு பரிசை வழங்குகிறோம். ஆசிரியர் இருக்கும்போது தியாக ரமேஷன் அடுத்ததாக ஆசிரியருக்கான நினைவு பரிசை வழங்குவதற்கு ஆசிரியர் இல்லை தியாக ரமேஷ் அண்ணன் அவர்கள், கி கோவிந்தராஜன் அண்ணா அவர்கள், AKS மரைன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் திரு நாணர்காடன் அவர்கள், கவிஞர் பூ ஆசா அவர்களுக்கு அனைவரின் கரங்களால் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இணை பரிசாக நானும் பெற்றுக்கொள்கிறேன். கவிஞர் ஆசு அவர்களுக்கு அண்ணன் தியாக ரமேஷ் அவர்கள் பொன்னாடை அணிவித்து
கௌரவப்படுத்துகிறார். கவிஞர் ஆசு அவர்களின் அதிகாரத்தின் முகங்கள் கவிதை தொகுப்பு இவருடைய இரண்டாவது கவிதை நூல். இந்த புத்தகத்தில் இவருக்கு தெரிய வந்த அநீதிகள், இந்திய தேசத்தில் நடக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளை இவர்களின் கவிதையின் கருப்பொருளாக கொண்டு இந்த புத்தகத்தை படைத்திருக்கிறார். தனது 14 வயதிலேயே தனித்தமிழ் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தன்னுடைய பெயரை ஆசு என அவராகவே மாற்றிக்கொண்டதாய் அறிந்தபோது அவரை நினைத்து பெருமையாக இருந்தது. இவரின் ஆசானாக இவர் கொண்டுள்ள புரட்சிகர கவிஞர், புரட்சியாளர் இன்குலாப் அவர்களின் கவிதையை சொல்லி, இவருக்காக இந்த கவிதையை நான் சொல்லி நன்றி உரையையும் ஏற்புரையையும் இவரை நிகழ்த்துவதற்காக அழைக்க இருக்கிறேன். அந்த கவிதை இதோ. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பறவைகளோடு எல்லை கடப்பேன். பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன். நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீலா கைகளில் நெஞ்சம் படரும். எனக்கு வேண்டும் உலகம் ஓர் கடலாய், உலகுக்கு வேண்டும் நானும் ஓர் துளியாய். கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும். போதியும் நிழலும் சிலுவையில் பிறையும், பொங்கும் சமத்துவ புனலில் கரையும். எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும். தூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு. சமயம் கடந்த மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தோறும். குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன், மனிதம் என்றொரு பாடல் இசைப்பேன் என்ற பாடல் எந்த அளவுக்கு தீப்பொறிகளோடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இவருடைய கவிதைகளும் இருக்கிறது. இவருடைய கவிதையில் எனக்கு பிடித்த வரிகளை சொல்லி அவரை அழைக்கிறேன். ஊரின் நடுவே வழித்தடம் மறித்த போது மௌனமாய் கை கட்டி நின்ற அரசை கோபமாய் கை நீட்டி அறைந்தாலும் தகும். இந்த வரிகளை எழுதியதற்கு உங்களுக்கு பாராட்டு மற்றும் ஏற்புரை நிகழ்த்துவதற்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இந்த மாலை பொழுதில் பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களின் அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அத்துணை தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு என் நன்றியினையும் பேரன்பையையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை எவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியும் வருகிற சொல்லாடும் ஒன்றி அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நீதிபாண்டி அவர்களுக்கு எனது பேரன்பு கலந்த நன்றினையை காணிக்கையாக்குகிறேன். நிகழ்வுக்கு இடம் தந்து உதவிய தேசிய நூலக வாரிய தமிழ் பிரிவு அதிகாரிகள் அழகிய பாண்டியன், நிர்மலா ஆகிய இருவருக்கும் எனது நன்றியும் பேரன்பும். நிகழ்வினை இவ்வளவு அருமையாக இவ்வளவு நேரம் தொகுத்து வழங்கி கொண்டிருந்த பேரன்பு கொண்ட தோழர் கவிஞர் தாவா தமிழ்வாணன் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த நன்றியும் பேரன்பும். இந்த அருமையான நிகழ்விற்கு வரவேற்பை வழங்கிய அன்பு அண்ணன், நான் பெரிதும் மதிக்கின்ற
கவிஞருமான தேக ரமேசன் அண்ணன் அவர்களுக்கு உள்ளம் கனிந்த பேரன்பும் நன்றியும். நான் செல்லமாகவும் விளையாட்டாகவும் அவரை நான் எப்போதும் யதார்த்த கவி என்றே அழைத்தேன். அவருக்கே உரிய பாணியில் நகைச்சுவையோடும் சிறப்பானதோர் வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கவிஞர் தங்க வேல்முருகன் அண்ணன் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த பேரன்பும் நன்றியும். தனது ஈர சொற்களால் வெள்ளாற்றின் ஈரத்தை வாழ்த்து பாக்களில் நிரப்பிய அன்பு அண்ணன், வாழ்த்துப்பா பாடி விடைபெற்று சென்றிருக்க அன்பு அண்ணன் கருப்பு பாரதி திருமுருகன் அவர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த நன்றியும் பேரன்பும். மிக நேர்த்தியாகவும் விசால பார்வையாலும் மிக நுட்பமாக தங்களுடைய அறிமுக உரையை செய்த அண்ணன்கள் மூசே பிரகாஷ், பாசத்துக்குரிய அண்ணன் கவிஞர் பாலமுருகன் ஆகியோருக்கு எனது உள்ளம் கனிந்த நன்றியும் பேரன்பும். இந்த எளிய கவிஞரின் நூல் வெளியீட்டுக்கு இந்த எளிய கவிஞரின் நூலை அறிமுகமும் வெளியீடு செய்வதற்கும் வருகை புரிந்த அன்பு அண்ணன் ராஜி சீனிவாசன் அவர்களுக்கும் எனது உள்ளம் கனிந்த நன்றியும் பேரன்பும். எனது இந்த நூலினை முதன்மை பிரதிகளை பெற்றுக்கொண்ட தமிழ் சான்றோர்கள், தமிழ் மேன்மக்கள், புரவலர்கள், AKS மெரின் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மதிப்புமிகு அண்ணன் AKS சரவணன் என்கிற நாணர்காடன் அவர்களுக்கு நன்றியும் பேரன்பும் வாழ்த்துக்களும். கரி பேரடைஸ் மற்றும் TSK என்ஜினியரிங் பிரைவேட் நிறுவனத்தின் இயக்குனர் மதிப்புமிகு அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியும் பேரன்பும். முதன்மை பிரதியை பெற்றுக்கொண்ட மதிப்புமிகு ஆசிரியை உஷாக்கா அவர்களுக்கு எனது நன்றியையும் பேரன்பும். கவிமாலை அமைப்பின் மேனாள் தலைவர் மதிப்புமிகு அண்ணனும் கவிஞருமான இறை மதியழகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் பேரன்பும் உரித்தாக்குகிறேன். பாடலை பாடிய சகோதரி, எனக்காகவும் ஒரு பாடலை பாடிய சகோதரி பருவ தர்ஷினி அவர்களுக்கும், இசைக்கருவி வாசித்து பாடல் பாடிய அன்பு தம்பி ஸ்ரீராம் நிஜந்தன் அவர்களுக்கும் மீண்டும் நன்றினையை உங்கள் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்களோடு சேர்ந்து நூலை பெறவிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினையும் பேரன்பும். மேலும் விழாவிற்கு வந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேர்களையும் பெயர் சொல்லி அழைத்து நன்றி சொல்ல வேண்டும் என்பது எனது விருப்பம். ஆனால் நேர நெருக்கடியின் காரணமாக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி மலர்களை காலடியில் உரித்தாக்குகின்றேன். சொல்லாடும் ஒன்றின் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் நீதிபாண்டி அவர்களின் அழைப்பையும் எனது அழைப்பையும் ஏற்று நிகழ்விற்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றினை உரித்தாக்குகின்றேன். இந்த நூல் ஏற்கனவே தமிழகத்தின் தலைநகர் சென்னை பெரியார் திடலில் மே 18ஆம் தேதி வெளியிட்டு விட்டு மே 20ஆம் தேதி நான் சிங்கப்பூருக்கு வந்துவிட்டேன். 2 மாதங்கள் கழித்து அண்ணன் தேகாரமேஷ் அண்ணன் அவர்களின் நூல் வெளியிட்டதில் தற்செயலாக அண்ணன் நீதிபாண்டி அவர்களை சந்தித்தேன். அவர் சந்தித்த உடனே, தம்பி இந்த நூலை யாரிடமும் கொடுக்க வேண்டாம், இங்கே வெளியிடுவதற்கான ஒரு திட்டமிடல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டாப்ல. ஆனால் நான் அன்னைக்கு அந்த வெளியீட்டு விழாவுக்கு 3 நூல் எடுத்துகிட்டே வந்தேன். யாருக்கு கொடுக்கணும்னா பாலமுருகன் அண்ணனுக்கும், திருமுருகன் அண்ணனுக்கும், அழகுராஜன் அண்ணனுக்கு, பிரபாதேவி அக்கா, இவங்க 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு திட்டமிடல். ஆனால் அதில் கொடுத்தது பாலமுருகன் அண்ணனுக்கும், திருமுருகன் அண்ணனுக்கு, தேகாரமேஷ் அண்ணனுக்கு அப்படி கொடுத்துட்டேன். அப்போ கொடுத்துட்டு முகநூல்லையும் பதிவிட்டேன், ஏன் தம்பி நான் தான் சொல்லிட்டு தானே வந்தேன், நம்ம திட்டமிடல் பட்டு போடலாமே, நம்ம இங்கே வெளியிடலாமே, நீ ஏன் அதுக்குள்ளேயே புத்தகம் வெளியிட்ட அப்படின்னு சொல்லி அன்பான ஒரு கட்டளையும் விட்டார். நான் அதை யதார்த்தமாக தான் நினச்சேன், இங்கே இந்த மாதிரி நூல்லாம் இங்கே வெளியிடுவதற்கான தளமும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இது சமூக சார்ந்த
நூல் இருந்தாலும் அவர் என்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னார், இலக்கியத்தை இலக்கியமா பாரு, அது இந்த நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரே வார்த்தையில அவருடைய மொத்த கருத்தையும் அதுல சொல்லிட்டாப்ல. திருப்பி இந்த நூல் வெளியீட்டுக்கு திருப்பி அவரோட அழகுராசன் அண்ணனும் அக்கா பிரபாதேவி அவர்களும் இந்த நூல் வெளியிடுவதற்கு மீண்டும் பேச்சுவார்த்தை என்னிடம் பேசினாங்க. யார்ட்டையும் கொடுக்க வேணாம், நீங்க நம்ம வெளியிடுவோம் தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க தான் பிள்ளையார் சொல்லி, இந்த 3 பேர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. இந்த நூல் முதன்முறையாக இந்த நூல் மட்டும் இல்லை, என்னுடைய நூல் முதன்முறையாக சிங்கப்பூர்ல வெளியிடுவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் சொல்லாடு முன்றில் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நீதிபாண்டி அவர்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் பெருமைப்படுத்தினாலும் தகும். பணிச்சுமை காரணமாக நிகழ்வுக்கு நான் எந்த வேலைகளையும் செய்யவில்லை என்றாலும் எதையும் பொருட்படுத்தாமல் எல்லா பணிகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்து முடித்தவர் அண்ணன் நீதிபாண்டி அவர்களையே சாரும். அண்ணன் நீதிபாண்டி அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பு தனித்தமிழால் ஆன தொடர்பு. எங்கள் இருவரையும் இணைத்தது கவிஞர் மகுடேஸ்வரன் மாணவர் பாசறை தான். இந்த நேரத்தில் அன்பு அண்ணன் தமிழறிஞர் மகுடேஸ்வரன் அவர்களுக்கு எனது பேரன்பு கலந்த நன்றினையை உரித்தாக்குகிறேன். தமிழ் என்ன செய்யும் என்று கேட்பவர்களுக்கு இதோ எல்லாம் செய்யும் என்று தன் செயலால் உறுதிபட காட்டியிருக்கிறார் அண்ணன் நீதிபாண்டி அவர்கள். நிகழ்வுக்கு அழைத்து பேசி ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் வழங்கிய அன்பு அண்ணன் தேக ரமேஷ், அன்பக்கா பிரபாதேவி, அண்ணன் தங்கவேல்முருகன், அண்ணன் பா திருமுருகன், அண்ணன் பாலமுருகன், அண்ணன் அழகுராசன் மற்றும் சொல்லாடு முன்றின் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியும் பேரன்பும். நூலை பதிப்பிக்க உதவிய திரைப்பட இயக்குனர் வடலூர் ஆதிரை, நூலாக்கம் பணிகளை வடலூர் ஆதிரை, நூலை பதிப்பித்து தந்த வேரல் புக்ஸ் பதிப்பாசிரியர் அக்கா அம்பிகா குமரன், அட்டைப்படம் வடிவமைத்து தந்த ஓவியர் லார்க் பாஸ்கரன். இன்றைக்கு லார்க் பாஸ்கரனுக்கு அவருடைய பிறந்த நாள். தோழருக்கு இங்கிருந்து என்னுடைய வாழ்த்து மலர்களை காணிக்கையாக்குகிறேன். மற்றும் இந்த நூலிற்கு பிழை திருத்தம் செய்து தந்த விழிகள் தி நடராசன், தோழர் பழமோகன் ஆகியோருக்கு என் உள்ளம் கனிந்த நன்றியும் பேரன்பும். காணொலியை எடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் அழகராசன், நீதிபாண்டி அண்ணன் அவர்களுக்கும், புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கும் அண்ணன் தேக ரமேஷ், அண்ணன் நல்லான், தம்பி வந்தியத்தேகன் ஆகியோருக்கு எனது பேரன்பு கலந்த நன்றியும் பாராட்டுகளும். இந்த நூலில் மொத்தம் 33 கவிதைகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் பெண்கள் அதிகம் பங்கேற்கவில்லை என்ற ஒரு விவாதங்கள் எழலாம். ஆனால் இந்த நூல் 33 கவிதைகளை நான் ஏன் வைத்தேன் என்றால், இந்தியாவில் மக்களவையிலும் மாநில சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை குறிக்கும் விதமாக ஒரு குறியீடாக நினைத்தே வைத்தேன். ஆகவே இந்த நிகழ்வில் ஆண்கள் மட்டுமே மேடை ஏறி பேசியிருக்கிறார்கள், பெண்கள் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்று யாரும் தவறாக கருதிட வேண்டாம். இது இயல்பாக அமைந்துவிட்டது. நான் எதையும் செய்யவில்லை. கவிதைகளை நூலாக தொகுப்பதற்கு வழிகாட்டல்களை வழங்கிய அண்ணன்கள் தேக ரமேஷ், பா திருமுருகன், அன்பு தம்பி கவிஞர் மு ராம்குமார், அன்பு தோழர் தமிழன் பிரபாகரன் ஆகியோருக்கு இந்த தருணத்தில் நன்றியும் பேரன்பும். நூலாக்கம் பணிகளை தொடர்ந்து செய்கிறேனா என்று மாதத்தில் 7-8 முறையாவது அலைபேசியில் அழைத்து என்னை ஊக்கப்படுத்தியும் திட்டியும் தீட்டிய அன்பு அண்ணன் தேக ரமேஷ் அவர்களுக்கும், நான் எழுதிய கவிதைகளின் தாள்களை அவ்வப்போது கிறுக்கியும் கிழித்து போடுவதை வாடிக்கையாக கொண்ட மகள் சக்தி, 4 மாதங்களே ஆன மகள் ஆழினி, என் ஓய்வு நேரங்களை அதிகமாக எடுத்துக்கொண்ட மகள் ஆழினி மற்றும் என் உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டு எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தும் மனைவி தங்கமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னுடன் படித்த நண்பர்கள்,
என்னுடன் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றிய தம்பிகள், நண்பர்கள், அண்ணன்கள், இப்போது என்னுடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்கள், பங்களாதேஷ் நண்பர்கள் மற்றும் எங்கள் ஊரைச் சேர்ந்த நண்பர்கள், என்னுடன் பிறந்த அண்ணன்கள் ஆகிய அனைவரும் வந்திருக்கிறார்கள். ஆகிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றினையும் தெரிவித்துக் கொண்டு, எத்தனையோ நண்பர்களை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும் என்பது என்னுடைய நேர நெருக்கடி. உங்கள் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்து யாரையாவது விடுபட்டு என்றால் அந்த மனவழி இன்னும் என்னை துயரத்தில் ஆழ்த்தும் என்பதால் உங்கள் இந்த விழாவிற்காக வந்து வாழ்த்திய, வர முடியாமல், கால சூழலால் வர முடியாமல் அங்கிருந்து வாழ்த்துகின்ற அத்தனை தமிழ் சான்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றினையை உரித்தாக்கிக் கொண்டு எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த நூலை வழங்கிய நண்பர் கவிஞர் பு. ஆசு அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். கவிஞரிடமிருந்து நூலை பெற்றுக்கொள்ள, அதாவது அவர் உள்ளே அடக்கி வைத்துள்ள பட்டாசுகளை பெற்றுக்கொள்ள அவரிடம் மேடையில் வந்து புத்தகங்களை அவர் அன்பளிப்பை செலுத்தி அவரிடம் என்று பெற்றுக்கொள்ளலாம். இதன் தொடர்ச்சியாக ஒரு அறிவிப்பு. வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி இதே அரங்கில் காலை 10 மணிக்கு நண்பர் வெற்றி செல்வன் அவர்களின் சிவகாழி நூல் வெளியிடப்பட இருக்கிறது. அதற்கு அனைவரும் வந்து அவருடைய ஆதரவை தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. உங்களுக்கான விலை வந்து அவர் உங்களுக்கு பிடித்தமான விலையை கொடுத்து வாங்கிக்கொள்ளாமல் சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. பாக்கெட் உள்ளது அள்ளி. இரவு உணவு தயாராகி இருக்கிறது. அனைவரும் அண்ணனின் அன்பிற்காக அந்த பாடலை உங்களுக்காக. நீங்க புத்தகத்தை வாங்க, நான் ஒரு பக்கம் பாடிட்டு. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, முன்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே. உல்லாச பூமி இங்கு உண்டானதே. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். பூவே காதல் தீவே, கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே, கைதியுண்டும் போது பாயும் மின்சாரமே. உல்லாச மேடை மேலே ஒரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயாதே. ராஜராஜ சோழன் நான், எனையாளும் காதல் தேசம் நீதான். கல்லூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சொல்லாதமே. வில்லாடு அம்பு 2 கொல்லாமல் கொள்ளுதே, பெண் பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே. முந்தானை மூடும் ராணி செல்வாக்கிடே, காதல் கண்கள் போகும் பல்லாக்கிடே. என்னோடை ஓரமே நீராடும் நேரமே,
புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராணி ராஜராஜ சோழன் நான் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே. நன்றி. பாட்டு நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? தேங்க்ஸ் நன்றி பாங்க. நன்றி நன்றி வணக்கம். சும்மா நன்றி நன்றி. நிறைய வாட்டி பாடி சூப்பர் சூப்பர் பாடுவேன். இல்ல சும்மா பாடுவேன். நாட்டுப்புற பாட்டு போடுவேன். அதை நான் இவங்க வாசிக்க போறாங்கன்னா இப்ப ப்ரீ பிளான்டா வரல, சும்மா பாடினா கேட்டோன்னு.